விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் கைதாகி இருக்கும் கேடுகெட்ட காம கொடூரன் பற்றி பரபரப்பு பின்னணி தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜசாலமோன் வழங்க கேட்கலாம். ராஜசாலமோன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் தீபகா. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்துல 12ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவி கொடூரமான கொலை செய்யப்பட்ட வழக்கானது தூத்துக்குடியில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது அந்த குற்றவாளியை கைது செய்ய கோரி அவர்களுடைய உறவினர்கள் அந்த மாணவியினுடைய உடலை கூட வாங்காமல் வைத்திருக்கின்றார்கள், போராட்டம் நடத்துகிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த குற்றவாளி இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த குற்றவாளியை பொறுத்து பல்வேறு தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அதாவது இந்த குற்றவாளி அந்த இடத்திற்கு அருகில் உள்ள ஒரு காற்றாலை நிறுவனத்தினுடைய ஒரு சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்ட பதிவுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். அதாவது மேலும் அந்த இறந்த மாணவியுடைய மாணவி அந்த கொடூரனுடைய கைகளிலிருந்து தப்பிப்பதற்காக முயற்சி செய்யும் போது அவளுடைய நகக்கீறல்கள், அவனுடைய உடலில் நகக்கீறல்கள் ஏற்பட்டுள்ளது. அந்த நகத்தில் ஒரு சில அவனுடைய தோல் பகுதிகள் இருந்ததால் அதை வைத்து காவல்துறையினர் அதையும் டெஸ்டுக்கு அனுப்பியுள்ளார்கள். அதில் அந்த அணுக்களுடைய சோதனையை பார்க்கும் பொழுது எடுத்து வைத்து வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு 4 முறைகளை போலீசார் ஏற்கனவே பிடித்து விசாரித்து வந்தனர். அதில்தான் இந்த நபரும் அந்த இடத்தில் ஒரு இருசக்கர வாகனம் இருப்பதை கண்டுபிடித்து சிசிடிவி கேமராக்கள் மூலம் பார்த்து இது யார் என்று அந்த வாகனம் அதாவது திருடு போயுள்ளது. அதன் உரிமையாளர் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியுள்ளார். அந்த வாகனத்தை தான் இந்த குற்றவாளி ஓட்டி வந்துள்ளது. இதன் அடிப்படையில் அந்த வாகனத்தில் வந்தவர் யார் என்பதும் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் செல்போன் டவர்கள் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கார்கள், அந்த எந்தெந்த செல்போன் எல்லாம் அந்த இடத்துல டவர்ல கவர் ஆயிருக்கு என்பதை பார்த்து அந்த நபரை பார்க்க அவர்கள் ட்ரேஸ் பண்ணியுள்ளார்கள். இதெல்லாம் அந்த தர்மமுனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு நபர் பரமக்குடியை சேர்ந்தவர். இவரை காவல்துறையினர் பிக்ஸ் பண்றாங்க, இவர் தான் குற்றவாளியாக இருக்கும் அப்படின்னு. அவர் கைது செய்யறதுக்கு அவர்கள் இன்றைக்கு போகும்போதுதான் அவரை பார்க்கும்போது அவன் ஏற்கனவே அந்த நபர் ஏற்கனவே ஒரு வயதான மூதாட்டியை கொலை செய்த வழக்கில் அவர் ஏற்கனவே நீதிமன்ற காவல்ல இருந்த நிலையில அவர் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு கடந்த ஜனவரி மாசம். இந்த நிலையில் அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை இப்பொழுது விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த ஒரு கொலை சம்பவமானது மிகப்பெரிய தவறு ஏற்படுத்தி இருந்தது. தற்போது அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளது காவல்துறை வட்டாரத்தில் மட்டுமின்றி பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீபிகா, தகவல்களுக்கு நன்றி ராஜசாலமோன்.